ஆண்டவரப்பா எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் சாமி. இந்த நாளை கொடுத்திரப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இவ்வளவா எங்களை நீங்கள் அன்பு செய்தீங்கப்பா உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. உம்மாவுடைய அன்புக்கு அளவே இல்லை தகப்பனே. எங்களை ஒவ்வொரு நாளும் எங்களை நேசித்து கொண்டு எங்களை அன்பு செய்து எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கீங்க தகப்பனே. அப்பா ஒரு தாயை போல நீங்கள் தேற்றி ஒரு தந்தையை போல எங்களை பாதுகாத்து வந்து கொண்டிருக்கிறீங்க சாமி. உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம்ப்பா. உங்களுடைய அன்புக்கு அளவே இல்லை தகப்பனே. இதோ நீங்கள் எங்களை நேசித்தது எப்படி எங்களுக்கு வெளிக்காட்டியிருக்கிறீங்கன்னா, உங்களுடைய நேசகுமாரனையே எங்களுக்காக பலி கொடுத்து அவர் இரத்தத்தை மூலியமாக எங்களை நீங்கள் மீட்டு எடுத்திருக்கிறீங்க தகப்பனே. அதை நாங்கள் மறந்து போகாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் உங்களுடைய சத்திய வார்த்தைகள் நாங்கள் மனதில் நினைத்து கொண்டு உங்களுடைய சத்திய வயல் நடக்கிறதுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. கொடான கொடி சோதனப்பா. நன்றி ஆண்டவரே. அன்று அன்று என்றும் மாறாத என் தகப்பனே உமக்கு சோத்திரம். மகிமையின் தேவனே உமக்கு சோத்திரம். சமாதானத்தின் பிரபுவே உமக்கு சோத்திரம். சர்வ வல்லவரே உமக்கு சோத்திரம். சகலத்தையும் படைத்தவரே உமக்கு சோத்திரம் தகப்பனே. நன்றி அப்பா. அப்பா உம்முடைய சத்தியத்தை நாங்கள் கை கொண்டா, நாங்கள் சத்தியத்தின் பிள்ளைகளாக நடந்து கொண்டா எங்களுக்கு பரலோகத்தில் இடம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறீங்க. பரலோகத்துக்கு எங்களுக்கு அழைத்தின் போகிறேன்னு சொல்லியிருக்கிற தேவன், நீங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களை நீங்கள் பரிசுத்தம் படுத்தி எங்களை நீதிமான ஆக்கி கொண்டிருக்கிறீங்க சாமி. நீங்கள் எப்படி பரிசுத்தரோ அதே போல் எங்களை நீங்கள் பரிசுத்தர மாற்றி கொண்டிருக்கிறீங்க சாமி. நன்றி அப்பா. கொடான கொடி சோதனை தகப்பனே. துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் சாமி. நன்றி தகப்பனே. இந்த நாளை கொடுத்தீரப்பா உமக்கு சோத்திரம். கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு வசனத்துக்கு சோத்திரம் தகப்பனே. அப்பா இதோ தங்கத்தை நெருப்பில் போட்டு புடமிடுறது போல உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் புடமிட்டு விசுவாசத்தில் நீங்கள் நிலைக்கொண்டு இருக்கிறதுக்கு உங்களை நான் கொஞ்ச காலம் இந்த உபத்திரத்தில் விட்டுருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறீங்க. இந்த கொஞ்ச காலம் நாங்கள் உண்மையாக இருந்தால் எங்களுக்கு நித்தியமாக நீங்கள் எங்களை பரலோக ராஜ்யத்தில் சேர்த்துறீங்கன்றதை நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறோம் சாமி. எங்களுடைய விசுவாசத்தை நாங்கள் இழந்து போகாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ஆவி கொடுத்து பலப்படுத்துகிற தகப்பனே. நாங்கள் கேட்டதும் கேட்க மறந்ததையும் உன் கரங்களை போகும் சாமி. இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜீவங்களுக்கும் நல்ல உணவுகளையும் சமாதானத்தையும் கொடுத்து ஆசீர்வதிங்க. அவர் தேவைகளை சந்திங்க. யாருக்கு எந்த தீங்கும் அணுகாதபடிக்கு ஒவ்வொரு நீங்கள் பாதுகாத்து வழிநடத்துங்க சாமி. தொடக்கம் முதல் முடிவு வரை கூட இருந்து வழிநடத்துங்க. நாங்கள் ஜெபித்ததும் ஜெபிக்க மறந்ததையும் உன் கரங்களில் ஒப்புக்கொள்கிறோம். ஒவ்வொருக்கும் சமாதானத்தை கொடுத்து வழிநடத்துங்க சாமி. இந்த ஜெபங்களை ஏற்று ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் மீட்பரும் இரட்சகரும் முடிக்குமாறும் இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. பரலோகத்திற்கு எங்கள் பிதாவே, நாம் ரட்சிக்கப்படுவதாக, ராட்சியம் வருக, சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல் பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்கள் அநீதி உணவை எங்களுக்கு நிலைத்திலும் எங்கள் தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களும் பொறுத்தலும் எல்லாம் தீமிலிருந்து ரட்சித்தள்ளும். சோத்ரம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென்.